தூத்துக்குடியில் கடந்த அதிமுக ஆட்சியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று மக்கள் கொல்லப்பட்டதை யாரும் மறக்க முடியாது. அதில் குறிப்பாக ஸ்னோலின் என்ற இளம் வயது பெண் அநியாயமாக கொல்லப்பட்டார். இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அன்று மறைமுகமாக தூத்துக்குடிக்கு சென்று ஸ்னோலின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் இந்த துப்பாக்கிச்சூட்டின் முக்கியமான குற்றவாளிகளில் ஒருவராக காவல்துறை அதிகாரி கபிலை குற்றம் சாட்டியது. அதே நபர், அதே அதிகாரி இன்று மதுரை மாநகர காவல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இந்த நியமிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேகதாது அணை தொடர்பான பிரச்சனை குறித்து தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். கடைமடை பகுதிகள், குறிப்பாக என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதி போன்ற கடைமடை பகுதிகளுக்கு காவேரி நீர் இனிமே வராது என்கின்ற ஒரு நிலையை மேகதாதுல கர்நாடக அரசு அணை கட்டுவது உருவாக்கும். ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் முனைப்பு காட்டவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆளுகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சர்கள் திரு விஜய் அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த கரிசனம் காரணமாக காவேரி படுகை பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சை பகுதி வறண்ட பூமியாக மாறுவதற்கு இந்த அரசு துணை போகின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட தலைப்புச் செய்திகளாக வரக்கூடியது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை நமக்கு தருகிறது. ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து கொண்டு இருப்பது தான் ஒரு அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கை எதுவும் பாயாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துவிட்டதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவில்லை. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தருவோன்னாங்க. ஆனால் உடனே பதவியேற்ற உடனே நிதியில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருவூலம் காலியாக இருக்கிறது, முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் தொடச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தருது, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவோன்னாங்க. அதற்கு பிறகு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிறகு திமுக அரசு வகுத்த அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு வர்றாங்க. இதே போல தான் மின்துறையிலையும் அவங்க கொடுத்த வாக்குறுதி, அது மட்டும் இல்லை, இன்னும் பல வாக்குறுதி. இப்போ தாய்மாமன் சீர் எங்கன்னு திருமணமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.